தாவேகா இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் சமீபத்தில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த நிலையில் தாவேகா தொண்டர்களுக்கு நன்றி தெரிவித்து விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில், என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களுக்கு வணக்கம். மகோன்னதம் கொண்டு மனம் நிரம்பி ததும்பி வழியும் மறக்க முடியாத தருணங்களை தந்த மதுரை மாநாட்டு வெற்றிக்கான நன்றி கடிதம் இது. விக்கிரவாண்டி வி சாலையில் நடைபெற்ற நம் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடான வெற்றி கொள்கை திருவிழா என்னை நெகிழ வைத்தது. ஆனால் மதுரையில் நிறைவுற்றிருக்கும் 2வது மாநில மாநாடான வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது. வெற்றி பேரணியில் தமிழ்நாடே என்னை திக்குமுக்காட செய்துள்ளது. இந்த அளவு பேரன்பு காட்டும் உங்களை என் உறவுகளாக பெற தவம் செய்தேனோ, கடவுளுக்கும் மக்களுக்கும் என் மனதின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றி. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில், சத்திய நீதி காத்த மதுரையில், உரிமை காக்கும் உறவு காக்கும் மதுரையில் நம் தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாட்டின் வெற்றி என்பது உங்கள் ஒவ்வொருவரின் உழைப்பிலும் பங்களிப்பிலும் மட்டுமே சாத்தியமாகியிருக்கிறது. மதுரையில் கடல் வந்து புகுந்தது போல இருந்தது நம் மாநாட்டு காட்சி. கபட நாடகம் மற்றும் பிளவுவாத சக்திகளை அரசியல் மற்றும் கொள்கை அளவில் நின்று உறுதியாக நாம் எதிர்த்ததை கடல்கள் சேர்ந்து கை தட்டியது போல மக்கள் மனப்பூர்வமாக வரவேற்றது கல்வெட்டாக மனத்தில் பதிந்தது. இது நம் அரசியல் மற்றும் கொள்கை வழி பயணத்தை இன்னும் ஆழமாகவும் அகலமாகவும் அடர்த்தியாகவும் ஆக்கி உள்ளது. அதை இனி நாம் சற்றும் சமரசமின்றி செய்வோம். அதனை உறுதிப்படுத்த செயல்மொழிதான் நம் அரசியலுக்கான தாய்மொழி என்பதை மீண்டும் இங்கு நினைவுபடுத்துகிறேன். எத்தனை மறைமுக தடைகள் உருவாக்கப்பட்டாலும் நமக்காக நம் மக்கள் கூடும் திடல்கள் எப்பொழுதும் கடல்களாகத்தான் மாறும் என்பதை உணர்ந்து, ஜன நெருக்கடி சிறிதும் இல்லாத வகையில் நிலம் தேர்வு செய்வதில் இருந்து மாநாடு முடியும் வரை தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருந்து அனைத்து பணிகளையும் சிறப்புடன் மேற்கொண்ட கழக பொதுச் செயலாளர், அவருக்கு உறுதுணையாக இருந்து மாநாட்டு பணிகளை மேற்கொண்ட கூடுதல் பொதுச் செயலாளர், பொருளாளர், துணை பொதுச் செயலாளர், தலைமை நிலைய செயலாளர், கழக தலைமை நிலைய செயலக நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள், மாவட்ட கழக அனைத்து நிர்வாகிகள், சார்பு அணிகள், மாநாட்டு ஒருங்கிணைப்பு குழு உள்ளிட்ட அனைத்து குழுவினர், நகர, ஒன்றிய, பேரூர், கிளை, வார்டு கழகத்தின் அனைத்து நிலை நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் மனம் நிறைந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாநாடு வெற்றி பெறுவதற்கு உழைத்த நம் தமிழக வெற்றி கழகத்தின் மதுரை மாவட்ட கழக செயலாளர்களான நம் சகோதரர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாநாட்டில் பொதுமக்களின் பாதுகாப்பில் பணியாற்றிய தமிழ்நாடு காவல்துறை, அனைத்து அரசு துறைகளை சேர்ந்த அதிகாரிகள், தனியார் பாதுகாப்பு குழுவினர், அனைத்து ஊடகத்துறை நண்பர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் சிறப்பு நன்றி. மாநாட்டு வெற்றிக்காக ஒத்துழைப்பு நல்கிய நம் கழக தோழர்களுக்கும், நம்மோடு இணைந்து நிற்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்கும் நிரந்தர மலர்களை கொண்டு தூவி நெஞ்சார்ந்த நன்றிகளை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம் மீது வீசப்படும் விமர்சனங்களில் நல்லவற்றை மட்டும் நமதாக்கி கொண்டு மற்றவை அனைத்தையும் புறந்தள்ளி புன்னகைப்போம். மக்களோடு மக்களாக இணைந்து நிற்கும் மக்கள் அரசியல் மட்டுமே நமது நிரந்தர அரசியல் நிலைப்பாடு. மனசாட்சி உள்ள மக்களாட்சியை நிலைநாட்டுவது மட்டுமே நம் இலக்கு. மக்களுடன் தோளோடு தோள் சேர்ந்து தொடர்ந்து பயணிப்போம். தூய அரசியல் அதிகார இலக்கை வெல்வோம். 1967 மற்றும் 77 தேர்தல் அரசியல் வெற்றி விளைவுகளை வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலிலும் நம் தமிழ் மக்கள் நமக்காக நிகழ்த்தி காட்டப் போவது நிச்சயம். நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு பயணிப்போம். வெற்றி நிச்சயம் என்று தெரிவித்துள்ளார். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.